இன்றைய தினம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் ஒன்று வந்துட்டு தரப்போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து வீட்டை போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ கொழும்புக்கு நாங்கள் வந்துட்டு உண்மையை சொல்கிறோம் வந்து ஒரு விசா அளவில் வந்திருந்தோம். ஸோ வந்த டைமில் வந்து கார் பிழைச்சிட்டு எந்த ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை மறக்கிறவன் இல்லை. அண்ட் வந்துட்டு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களை நான் எப்பயுமே சாகும் வரைக்குமே வந்து சொல்லுவேன். அந்த பாஸ்போர்ட் கூட வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத வந்துட்டு என்னால் கெஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் சரியாக உடைஞ்சு போய் நிறையவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டேன். ஸோ கவலைப்பட்டுட்டு ஓகே இவ்வளோதான் வாழ்க்கை, ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போனது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 50% நன்மை 50% தீமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் வந்து அந்த 50% நன்மை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முதலாவது மெயில். ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வேறு இல்லை. ஸோ வந்துட்டு பாஸ்போர்ட் திருப்பி வந்துட்டுன்ற ஒரு மெயில். ஸோ வந்துட்டு மூன்றாவது தரம் திருப்பி ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா வந்துட்டு இப்படி பார்க்காம சர்றண்டு இப்படி செஞ்சேன். இப்படி செய்ய வந்து அந்த நான் கடைசியாக பாஸ்போர்ட்டுக்கு அந்த விசா கட்டுற ஃபோட்டோ வந்துட்டு இதில் விழுந்துச்சு. அப்படியே எனக்கு அப்படியே மண்டை விரைச்சிட்டுது. காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், நான் வந்துட்டு பெம்பலாக கொடுத்த ஒரு காரியம் வந்து பட் அது உண்மையிலேயே கிடைச்சிட்டுது அப்படின்னு நினைக்கும்போது பெரிய ஒரு சந்தோஷம். பட் வந்து இந்த ஒரு பயணம் நான் தனியாக விளக்கிட போகிறேன். நான் அவங்கள விட்டுட்டு, பட் இருந்தாலும் அவங்க அப்படி யோசிக்கவே இல்லைன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு இந்தியா போயிட்டு வந்த காரணம் வந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றக்காண்டி. அடுத்ததாக நான் போனால் ரெண்டாவதாக யூரோப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ளவங்க வந்து சிரித்தாங்க. ஸோ ரெண்டாவது வாட்டி நான் போவனாக இருந்தால் நான் வந்துட்டு யூரோப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நினைவாகி இருக்குது. ஸோ எனக்கு அந்த யூரோப்புக்கான விசா வந்து கிடச்சிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வந்துட்டு உங்களோட இடத்துல வந்துட்டு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பட் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா தெரியல. பட் வந்து நான் யூரோப்பில் எந்த நாட்டில் நிற்கிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சொன்னால் என்னையை பிடிச்ச நீங்கள், நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் உள்ளுக்கு இருந்த டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களோட அம்மா அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்களோ, என்னுடைய சகோதரங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்களோ, அதே மாதிரி எத்தனையோ உறவுகள் வந்துட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு எத்தனையோ